என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். நாம் இன்று 13:5:24 இருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டியது, பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் நாளைய தினம் செய்ய வேண்டியது, அன்னை மரியாளை குறித்து 53 ஜெபமாலை ஜெபிப்போம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது சங்கீத தொடர்ச்சி. நம்மை வழிநடத்துவது தூய ஆவியார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 21, 2, 3. நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உனக்கு பதில் அளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உனக்கு உதவி அனுப்புவாராக. சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. நீதிமொழிகள் 10, 1, 2, 3. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 19, 1, 8. நீங்கள் நம்பிக்கை கொண்ட போதும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? பவுல் கேட்டார் எபேசி சீடர்களை பார்த்து. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 16, 29, 33. துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இயேசு அவர்களை பார்த்து சொன்னது. இன்றைய மாதாவின் நிகழ்வு. ஒரு செலிஷன் நம்ம குருவை பற்றி நம்ம கேட்டிருப்போம். நமக்கு சாதாரணமாகவே எல்லாருக்குமே ஒரு சோதனை வரும். மனசு ஒரு மாதிரி அடித்தளத்துலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு தீமை நம்மளை கடவுளே விட்டு வைக்காதது நம்மளை ஈஸியாக மடைக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சாந்த குணமும் பொறுமையும் உள்ள ஒரு புனிதர் சலேஷியர் குருமடத்தில் படிச்சுன்னுக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் அழகையானது ஒரு பலவீனமான மனதை கொடுக்குது. இவர் அந்த மனசை வச்சுன்னு நம்ம கடவுள் நம்மளை கை விட்டார், நிச்சயமாக நம்ம நரகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதயத்தை இருள் சூழ்ந்து பல சந்தேகங்கள் தோன்றி அவருடைய அந்த வழிபாட்டு ஜெபத்தில் கலந்து கொள்ளாதபடி ஈடுபாடு குறைந்து அந்த குருமடத்து கட்டளை இறைவார்த்தைகளை வாசிக்கிற அந்த நேரம் போது எப்பவுமே இவருக்கு அந்த மனசு அந்த சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த பலவீனத்தை நரகத்துக்கு தான் நீ போவன்ற மாதிரி திருப்பி 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 சொல்லின்குது. இவர் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ இவருக்கு ரொம்ப இறைவன் முன்னால் நான் எந்த நாளும் வாழ முடியாதான்ற ஒரு தளர்ச்சி வந்து அந்த இறை பிரசன்னத்துலேருந்து நம்ம போயிடுவோமான்றது அவருக்குள்ளவே நிந்திச்சு பேச ஆரம்பிச்சுக்கினார். அவர் இரவும் பகலும் இந்த குழப்பத்தில் அழுது புலம்பி அவர் என்ன பண்ணார், உடல் மனம் கெட்டு படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்போ அந்த குருமடத்தில் குருக்களெல்லாம் அவர்கிட்ட காரணம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அதை சொல்கிறதுக்கு கூட வெட்கப்பட்டு மறைச்சிட்டு இவ்வாறு ஒரு நாள் ரொம்ப கொடிய வேதனை அனுபவித்திருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அன்னை மரியா ஞாபகம் வந்து அவர் அந்த ஆலயத்துக்கு ஓடி அன்னை மரியா கிட்ட தன்னுடைய கற்பை அவருக்கு அர்ப்பணித்து கற்பு நெறியில் நிலைத்திருப்பதாக அவர் கொடுத்த அந்த வாக்கு அவர் அந்த ஆலயத்தில் நினச்சி உடனே அந்த திரண்டிருந்த அந்த எல்லாரையும் கூட்டி அன்னை மரியாள் முன் அவர் செஞ்ச அந்த இதை ஒப்பு கொடுத்ததை எல்லார் முன்னாலேயும் சொல்லி அவர் அழுது புலம்பி பெர்னாத் நமக்கு சொல்லி கொடுத்த மிக இரக்கமுள்ள தாயை ஜெபத்தை உருக்கமாக ஜெபிச்சு நான் இந்த சோதனையிலேருந்து நான் வெளியே வரணுன்ற அந்த எல்லா விதமான சாத்தானின் தந்திரத்திலிருந்து பயமுறுத்தல் நான் வெளியே வரணும்னு அப்புறம் அவருடைய அந்த துக்கம் சந்தோஷமாக மாறி அது எல்லாமே மறைஞ்சு அந்த ஒரு ஜெபத்தினால் மகிழ்ச்சி அவருக்கு அந்த கவலை நீங்கி மகிழ்ச்சியில் அன்னை மரியாளோட உதவியில் பரிந்துரையில் ஒரு பெரிய குருவாக மாறி புனிதராக நாம் வணங்கும் அளவுக்கு அவர் இன்றைக்கி இடம்பெற்றிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஜெபத்தை நாமும் நம் தினம் மனம் தளராமல் நமக்கு வரும் சோதனைகளின் போது நாம் மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபத்தை சொல்லுவோம். மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுப்போம், இதை செய்யுங்கன்னு. சலேஷியாரை போல நாமும் புனிதராக மாற முயற்சி செய்வோம். அன்னை மரியாளுக்கு தினம் ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.